வணக்கம் மக்களே. தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு மற்றும் சென்னையில் உள்ள பெரம்பூர் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட போறதா அறிவிப்பு வெளியாகி இருக்குது. ஸோ இந்த 2 தொகுதிகளில் போட்டியிடுறத பற்றி சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போதான் இந்த சட்டத்தை பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரியும். 1951 பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் பிரிவு 33(7) படி ஒரு நபர் எத்தனை தொகுதிகளில் வேண்டுமானாலும் போட்டியிடலாம் அப்படின்னு இருந்தது. இந்த விதியானது 1996 அப்புறமா 2 தொகுதிகளில் மட்டும்தான் போட்டியிடணும் அப்படின்னு திருத்தப்படுது. ஸோ இதன்படி 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தலைவர்கள் தமிழ்நாட்டில் யார் யார் அப்படி போட்டியிட்டு வெற்றி பெற்றாங்க, நார்த் இந்தியாவில் யார் யார் அப்படி போட்டியிட்டு வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறத இங்க பார்க்கலாம். 1980 முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ரேபரேலி மற்றும் ஆந்திர பிரதேசத்தில், அதாவது தற்போதைய தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள மெடாக் அப்படின்ற 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெறாங்க. அதில் ரேபரேலி தொகுதியில் தக்க வச்சுக்கிட்டு மெடாக் தொகுதியில் ராஜினாமா பண்ணிடுறாங்க. அதன் பிறகு 1991 முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள லக்னோ மற்றும் விதிசா ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெறாரு. அதில் லக்னோ தொகுதியை தக்க வச்சுக்கிட்டு விதிசா தொகுதியில் ராஜினாமா பண்ணிடுறாரு. அதன் பிறகு 2014 நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தில் உள்ள வதோரா மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசி ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெறாரு. இதில் வதோரா தொகுதியில் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறாரு. வாரணாசி தொகுதியில் எம்பியா தொடர்றாரு. அதன் பிறகு நம்முடைய மக்களவை எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் 2019 உத்தரப்பிரதேசத்தில் அமேதி மற்றும் கேரளாவில் உள்ள வயநாடு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுறாரு. இந்த 2 தொகுதிகளில் வயநாடு தொகுதியில் வெற்றி பெறாரு, அமேதி தொகுதியில் தோல்வி அடைகிறாரு. அவர் இப்போது வயநாடு தொகுதியினுடைய எம்பியாக தொடர்றாரு. சரி, தமிழ்நாட்டு அளவில் யாருமே இப்படி 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெறலையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தமிழ்நாட்டிலையும் இது மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்குது. 1956 காலகட்டத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பார்த்தீங்கன்னா முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலையும் அருப்புக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதியிலையும் போட்டியிட்டு 2லுமே வெற்றி பெறாரு. அந்த 2ல் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் பதவியை ராஜினாமா பண்ணுறாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் 1980 மதுரை மேற்கு மற்றும் ஆண்டிப்பட்டி ஆகிய 2 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்கிறாரு. இதில் மதுரை மேற்கு தொகுதியில் வெற்றி பெறாரு, ஆண்டிப்பட்டி தொகுதியில் வேட்புமனுவை திரும்ப பெற்றாரு. அதே போல் 1991 முன்னாள் முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் பர்கூர் மற்றும் காங்கேயம் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெறாங்க. இதில் காங்கேயம் தொகுதியை ராஜினாமா பண்ணிட்டு பர்கூர் தொகுதியை வச்சுக்கிறாங்க. இதன் மூலமாக அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முதல் முறையாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதன் பிறகு 2001 புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் ஓட்டப்பிடாரம் மற்றும் வால்பாறை ஆகிய 2 தொகுதிகள் போட்டியிடுறாரு. அதன் பிறகு தமிழ்நாட்டில் எந்த தலைவரும் 2 தொகுதிகளில் போட்டியிட்ட வரலாறு இல்லை. இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் 2 தொகுதிகளிலுமே போட்டியிட்டிருக்கிறாரு. சரி, இந்த 2 தொகுதியிலும் போட்டியிட்ட ஒரு நபர் வெற்றி பெற்றால் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு தொகுதியில் அறிவிப்பு வந்த 14 நாட்களுக்குள்ள ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டும். இந்த ஒரு தொகுதியில் மறுபடியும் தேர்தல் ஆணையம் திரும்பவும் பை எலெக்ஷன் நடத்தி அந்த தொகுதிக்கான எம்எல்ஏ அல்லது எம்பியை தேர்வு செய்வாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு கூடுதல் செலவு மற்றும் கால விரயம் ஏற்படும். இதனால் இந்த 2 தொகுதிகளில் போட்டியிடுற இந்த கலாச்சாரத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எதிர்ப்பு குரல்களும் எழுந்துக்கிட்டு தான் இருக்குது. சரி, ஏன் 2 தொகுதிகளில் போட்டியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பேக்கப் பிளான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 2 தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. இந்த பேக்கப் பிளான் காரணமாக தான் பெரும்பாலான நேரங்களில் தலைவர்கள் 2 தொகுதிகளில் போட்டியிடுறாங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத மே 4 தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.